ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மூணாரில் எந்தெந்த பிளேசஸ் எல்லாம் நம்ம விசிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷார்ட் வீடியோ தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே அனச்சல்னு ஒரு இடத்துல கசவு ஆலயம்னு ஒரு ஹேண்ட்லூம் ஷாப் இருக்குது. இது கவர்மெண்ட் ஆஃப் கேரளா நடத்துகிற ஒரு தறி, அவங்களுடைய ஓன் தறியிலேயே அவங்களே நெசவு செஞ்சு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் அண்ட் சாரீஸ் வச்சுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் லேடிஸ். வாங்க லேடிஸ் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் நமக்கு என்னெல்லாம் ஐட்டம் வெயிட் பண்ணிகிட்ருக்குன்னு. ஸோ இங்கே நம்மளை ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணுறதுக்கு நிற்கிற லேடியை பாருங்கள், ஒரு டால் மாதிரி நின்றுட்டுருக்காங்க. ஸோ இவங்க தான் நம்மளை இன்வைட் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த தறியில் எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 2 தறி போட்டிருக்காங்க. ஸோ இதில் டையிங் எல்லாம் வேறு பக்கம் போகுது. இப்போ நம்ம ஷாப்புக்குள்ளே வந்தாச்சு. இங்கே பாருங்கள் எத்தனை சாரீஸ், கேரளா சாரீஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. அண்டு கேரளா சாரீஸ் மட்டும் இல்லாமல் ஹேண்ட்லூம் சாரீஸும் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இப்போ சாரா ஒரு சாரீ வாங்கினா, அவளுக்குன்னு ஃபஸ்ட்டு ஆசைப்பட்டு ஒரு சாரீ வாங்கினா. இந்த கலர் ஒரு லைட் ஆனியன் கலர், அது கூட ஒரு மாதிரி ஒரு ராமர் க்ரீன் கலரில் பார்டர் போட்ட மாதிரி இருக்குது. ஸோ இந்த சாரீ சாராக்குன்னு வாங்கியிருக்கோம் நாங்கள். நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீம் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் போனோம். இங்கே கொஞ்சம் அட்வென்ச்சர் கேம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சரி குழந்தைங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். இங்கே உள்ளே போனீங்கன்னா ஒவ்வொரு டிக்கெட்டும் அரௌண்ட் ஒரு 1200 1500 அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த டிக்கெட்ஸ் வாங்கிட்டு தான் நம்ம உள்ளே போகணும். ஸோ என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டோம், உள்ளே போக போகிறோம். சாரா வரா அட்வென்ச்சர் பார்க். Pregnant women, heart patient. ட்ரை பாருங்க, இதுதான் சென்டரில் கால் வச்சு அப்படியே மெதுவாக நடந்து போ சார், அலேக்கா போயிடலாம். அப்படியே வெளியே வந்தால் இது மாதிரி குட்டி குழந்தைங்கள்லாம் விளையாடுறதுக்கான ஒரு கிட்ஸ் ப்ளே ஏரியான்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு கேன்டீன் மாதிரி வச்சுருக்காங்க. பசங்க 2 பேரும் முன்னாடி போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் எங்களுக்கான ஒரு ப்ரைவேட் டைம் கொஞ்சம் நாங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே பின்னாடி நடந்து போனோம். அப்படியே நடந்து போகும்போது இங்கே பாருங்கள், ஒருத்தர் எவ்வளோ சூப்பராக சைக்கிளில் என்ஜாய் பண்ணி ஓட்டிட்டு அப்படியே செல்ஃபி எடுத்துகிட்டே போகிறாருன்னு பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகிறது இது மாதிரி ஒரு கார் மாதிரி இருக்குது. இது நல்ல ஹைட்டில் மேலே ஏறி அந்த எண்டுக்கு போகணும். அங்கே போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் நாங்கள் ரைடு எடுத்து ஒரு ரோப் கார் வழியாக கீழே வரணும். ஸோ அதனால் அதில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக எல்லோரும் உட்காந்து போயிட்டுருக்காங்க பாருங்கள். நாங்கள் அப்படியே மேலே ஏறப்போம். நெக்ஸ்ட்டு நாங்கள் போன பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிரர் ஹவுஸ். ஸோ இது எப்படி இருக்குன்னா, ஒரு மேஸ் மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக மிரர் வச்சுருப்பாங்க. இதோட என்ட்ரி பாயிண்ட் உள்ளே போயிட்டு இந்த எக்ஸிட்டில் நம்ம வெளியில் வரணும். ஸோ கொஞ்சம் இது த்ரில்லிங்காகவும் கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது வெளியே வர்றதுக்கு. ஸோ நாங்கள் இப்போ தான் உள்ளே போயிருக்கோம், பார்க்கலாம் வாங்க எப்படி வெளில வரோம்னு சொல்லிட்டு.
பண்ணவங்க அங்க தொலைஞ்சிருவோம். வேற எல்லாம் மோதி கீழி குறைச்சி வச்சிருக்காங்க. எப்படி எல்லாரும் உட்காந்து போக போகிறாங்க பாருங்கள். 2 சேர் இருக்கிறதுல. ஸோ இதில் ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் பின்னாடி தான் உட்காந்து நம்ம போகணும். எந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், தூரத்துலேருந்து தெரியுது அவங்களுக்கு. இந்த மாதிரி அந்த டீ எஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டு இந்த சைடு ஒரு ரோப் இருக்குது, இந்த சைடு ஒரு ரோப் இருக்குது. ஸோ ஒரு அந்த அவுட் சைட் பாயிண்ட்டுக்கு கொண்டு போய் இறக்கி விட்டுரும். இங்கே பாருங்கள், இந்த சேரில் உட்காந்துட்டோம். சாராவை பார்த்துட்டு சாரா வேண்டாம் வேண்டாம், அது நீ எடுத்துட்டு வாங்க. பின்னாடியே சாராவும் பாதில் வராங்க பாருங்க தூரத்தில். 2 பேரும் ஜாலியாக அப்படியே உட்காந்துட்டு காலாட்டிட்டே ஜாலியாக வந்துட்டுருக்கா சாரா. அங்கேருந்து வெளியே வந்தோடனே செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. சரி, எங்களை கூட்டிகிட்டு வந்த கைடு வந்து இன்னொரு அட்வென்ச்சர் பிளேஸ் இருக்குது, அதுதான் ரியல் அட்வென்ச்சர், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. இது அப்படியே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் ஜிப்லைன் அட்வென்ச்சர் வந்திருக்கோம். பாருங்கள் எத்தனை பேர் நிற்கிறாங்கன்ட்டு. நெக்ஸ்ட்டு சாரா பார்த்துட்டு போகிறாங்க, என்ன கூப்பிட்றாங்க. நான் போகல.